சீஜா டாக்ஸ்லா தமிழ் பாட்காஸ்ட் உங்களை இந்த ஆழமான விவாதத்திற்கு வரவேற்கிறது. வீட்டிலிருந்தபடியே வரிச்சட்ட வழக்குகளை கேட்டு மகிழுங்கள். ஜிஎஸ்டி சட்ட அறிவை மேம்படுத்த சீஜா டாக்ஸ்லா தமிழ் பாட்காஸ்டை தவறாமல் கேளுங்கள். எங்களுடன் இணைந்திருக்க தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 9964886879. வணக்கம். இன்னைக்கு நாம உச்ச நீதிமன்றத்தோட ஒரு ரொம்ப முக்கியமான உத்தரவை பத்தி ஆழமா பேச போறோம். இது ஜிஎஸ்டி சட்டத்துல மேல்முறையீடு செய்யற ஒவ்வொரு தொழில் பண்றவங்களையும் நேரடியா பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம். இப்போ நீங்க ஒரு தொழில் நடத்துறீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு வரித்துறையிலிருந்து ஒரு உத்தரவு வருது. அதுல உங்களுக்கு உடன்பாடு இல்ல. உடனே அதை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய நினைக்கிறீங்க. சட்டப்படி மேல்முறையீடு செய்யும்போது அந்த சர்ச்சைக்குரிய வரியில 10% முன்பணமா கட்டணும். இது நமக்கு தெரியும். ஆனா அந்த பணத்தை எப்படி கட்டுறதுங்கிறதுல தான் ஒரு பெரிய கேள்வியே இருந்துச்சு. அதாவது நம்ம எலக்ட்ரானிக் கிரெடிட் லெட்ஜர், அதாவது இசிஆர்எல்ல இருக்கிற பணத்தை பயன்படுத்தலாமா இல்ல கட்டாயமா பணமா தான் கட்டணுமா? இதுதான் இன்னைக்கு நாம அலச போற விஷயம். சரியா சொன்னீங்க. இது ஏதோ ஒரு சின்ன தொழில்நுட்ப கேள்வி மாதிரி தெரியலாம். ஆனா இது ஒரு கம்பெனியோட பணம் புழக்கத்தையே, அதாங்க கேஷ் ஃப்ளோவையே பாதிக்கிற அளவுக்கு ஒரு பெரிய விஷயம். அப்படியா? ஆமா. கையில கிரெடிட் லட்சக்கணக்கில் இருந்தாலும் மேல்முறையீடு செய்யறதுக்காக பணத்துக்கு அலைய வேண்டிய ஒரு நிலைமை. இதுதான் பலருக்கும் பெரிய தலைவலியா இருந்துச்சு. சரி, அப்படின்னா இந்த முழு பிரச்சனைக்கும் ஆணிவேர் எது? இது எங்கிருந்து ஆரம்பிச்சது? இது பீகார் மாநிலத்துல ஒரு வழக்குல இருந்து தான் தொடங்குச்சு. சில நிறுவனங்களுக்கு ஜிஎஸ்டி துறை சில உத்தரவுகளை பிறப்பிக்குது. அதை எதிர்த்து அவங்க பாட்னா உயர்நீதிமன்றத்துல மேல்முறையீடு செய்யறாங்க. அப்போ சட்டப்படி கட்ட வேண்டிய அந்த 10% முன்பணத்தை அவங்களோட எலக்ட்ரானிக் கிரெடிட் லெட்ஜர்ல இருந்து செலுத்திட்டாங்க. அது இயல்பான ஒரு விஷயமா தானே தெரியுது. கிரெடிட் லெட்ஜர்ல இருக்கிறது ஒரு வகையில நம்ம பணம் மாதிரி தானே. பாட்னா உயர்நீதிமன்றம் அப்படி யோசிக்கல. இங்க நாம 2 லெட்ஜரை பத்தி முதல்ல புரிஞ்சுக்கணும். சரி, சொல்லுங்க. ஒன்னு எலக்ட்ரானிக் கிரெடிட் லெட்ஜர், அதாவது இசிஎல். இது நாம வாங்குற பொருட்கள் சேவைகளுக்காக ஏற்கனவே கட்டின வரியிலிருந்து நமக்கு கிடைக்கிற உள்ளீட்டு வரிக்கடன், அதாவது இன்புட் டாக்ஸ் கிரெடிட் இருக்கிற கணக்கு. ஓகே. இன்னொன்னு எலக்ட்ரானிக் கேஷ் லெட்ஜர், அதாவது இசிஎல். இதுல நாம பேங்க் மூலமா நேரடியா பணத்தை செலுத்தி வரிய கட்டுறோம். சரி சரி. இசிஆர்ங்கிறது நம்ம சேவிங்ஸ்ல இருக்கிற மாதிரி, இசிஎல்ங்கிறது பணமா கொடுக்கற மாதிரி. புரியுது. ஆமா, கிட்டத்தட்ட அப்படிதான். இப்போ பாட்னா உயர்நீதிமன்றம் என்ன தீர்ப்பு கொடுத்தாங்கன்னா, ஜிஎஸ்டி சட்டத்துல மேல்முறையீட்டுக்கான விதியில 10% முன்பணம் கட்டணும்னு தான் இருக்கு. அத கிரெடிட் லெட்ஜர்ல இருந்து கட்டலாம்னு எங்கேயும் சொல்லப்படல. அப்படியா சொன்னாங்க? ஆமா. அதனால அந்த 10% தொகைய கட்டாயமா கேஷ் லெட்ஜர்ல, அதாவது பணமாத்தான் கட்டணும்னு ரொம்ப கடுமையான ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்க. மனுதாரர்கள் கிரெடிட் லெட்ஜரை பயன்படுத்தினதால அவங்க மேல்முறையீடு செல்லாதுன்னு ஆரம்பத்திலே தள்ளுபடி செஞ்சுட்டாங்க. இதுதான் பிரச்சனையின் தொடக்க புள்ளி. ஒரு நிமிஷம், இது கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கே. சட்டத்துல பணமா தான் கட்டணும்னு நேரடியா எங்கேயாவது எழுதியிருக்கா இல்ல இது நீதிமன்றத்தோட ஒரு கடுமையான விளக்கமா? ரொம்ப முக்கியமான கேள்வி கேட்டீங்க. சட்டத்துல பணம்ங்கிற வார்த்தை நேரடியா இல்ல. ஆனா நீதிமன்றம் சட்டத்தோட சில பகுதிகளை வச்சு இந்த கிரெடிட் லெட்ஜர் அவுட்புட் டாக்ஸ் கட்ட மட்டும்தான் பயன்படுத்தணும், இந்த மாதிரி முன்பணம் கட்ட பயன்படுத்த முடியாதுன்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. ஓஹோ. இது சட்டத்தோட எழுத்த ரொம்ப ரொம்ப இறுக்கமா பாக்குற ஒரு பார்வை. இதோட விளைவு என்னன்னா, ஒரு தொழில் பண்றவரோட மேல்முறையீடு செய்யற உரிமையே கேள்விக்குறியாயிடுச்சு. அப்போ இந்த இக்கட்டான சூழ்நிலையில தான் வழக்கு உச்ச நீதிமன்றத்துக்கு போகுது. அங்க என்ன நடந்தது? உச்ச நீதிமன்றம் யாரு சொல்றது சரின்னு ஒரு இறுதி தீர்ப்பு கொடுத்துட்டாங்களா? இன்னும் இல்ல. இதுதான் இதுல நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம். நவம்பர் 25ஆம் தேதி உச்சநீதிமன்றம் கொடுத்தது ஒரு இறுதி தீர்ப்பு கிடையாது. அது ஒரு இடைக்கால உத்தரவு மட்டும்தான். இடைக்கால உத்தரவா? ஆமா. அதாவது எந்த லெட்ஜரை பயன்படுத்தணும்ன்ற அந்த அடிப்படை கேள்விக்கு இன்னும் பதில் கிடைக்கல. ஓ, அப்படின்னா அந்த உத்தரவால நடைமுறையில என்ன மாற்றம் வந்திருக்கு? இது சும்மா அடுத்த வாய்தா மாதிரி தானே? சம்பந்தப்பட்ட மேல்முறையீட்டு அதிகாரிகள் கிட்ட போய் உங்க மேல்முறையீட்டை விசாரணைக்கு எடுத்துக்க சொல்லி விண்ணப்பம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஒரு உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செஞ்சத உச்ச நீதிமன்றம் எப்படி திரும்பவும் விசாரணைக்கு எடுக்க சொல்ல முடியும்? இது ஒரு அசாதாரணமான உத்தரவு மாதிரி தெரியுதே. நிச்சயமா இது உச்சநீதிமன்றத்துக்கு இருக்கிற அதிகாரத்தை காட்டுது. நீதிமன்றம் ரொம்ப தெளிவா மேல்முறையீட்டு அதிகாரிகளுக்கு ஒரு உத்தரவு போட்டிருக்கு. இந்த மாதிரி விண்ணப்பங்கள் வரும்போது அவங்க கிரெடிட் லெட்ஜரை பயன்படுத்தினாங்கன்னோ காலதாமதம் ஆயிடுச்சுன்னோ எந்த டெக்னிக்கல் காரணத்தையும் சொல்லி நிராகரிக்க கூடாது. ஓ, அப்போ நேரடியா விசாரணைக்கு எடுக்க சொல்லிட்டாங்களா? ஆமா.
உடனடியாக அந்த மேல்முறையீடுகளை விசாரணை பட்டியல்ல சேர்த்து அதோட தகுதியின் அடிப்படையில, அதாவது ஆன் மெரிட்ஸ்ல விசாரிக்கணும்னு சொல்லிட்டாங்க. இது வரி செலுத்துறவங்களுக்கு கிடைச்ச ஒரு தற்காலிக ஆனா ரொம்ப ரொம்ப முக்கியமான வெற்றி. ஆக இப்போதைக்கு ஆட்டத்தை தொடருங்கன்னு நடுவர் சொன்ன மாதிரி இருக்கு. இது அந்த நிறுவனங்களுக்கு ஒரு தற்காலிக நிம்மதின்னு புரியுது. ஆனா நம்மள மாதிரி தொழில் செய்யறவங்களுக்கு இதனால என்ன முக்கியத்துவம்? இதுதான் இந்த வழக்கின் மையப்புள்ளி. இது ஏதோ ஒரு நிறுவனத்துக்கான பிரச்சனை மட்டும் இல்ல. இந்த உத்தரவு மூலமா உச்ச நீதிமன்றம் ஒரு வலுவான சமிக்ஞையை அனுப்புது. சொல்லப்போனா நீதிமன்றம் இந்த உத்தரவுல பாட்னா உயர்நீதிமன்றத்தோட இன்னொரு வழக்கான ரேயான் ட்ரேடர்ஸ் வழக்க குறிப்பிட்டிருக்காங்க. அந்த வழக்குல கொஞ்சம் நெகிழ்வான பார்வை எடுக்கப்பட்டிருந்தது. அத உச்ச நீதிமன்றம் சுட்டிக்காட்டினது எதிர்காலத்துல அவங்களும் கிரெடிட் லெட்ஜரை பயன்படுத்த அனுமதிக்கலாங்கிறதுக்கான ஒரு மறைமுகமான குறிப்பு. இந்த விஷயத்துல மத்த உயர் நீதிமன்றங்களோட நிலைப்பாடு எப்படி இருந்துச்சு? எல்லாருமே பாட்னா உயர் நீதிமன்றம் மாதிரி தான் யோசிச்சாங்களா? நல்ல கேள்வி. இந்த குழப்பமே அதனால தான் வந்தது. இந்தியா முழுசும் இருக்கிற வெவ்வேறு உயர்நீதிமன்றங்கள் இதுல வெவ்வேறு தீர்ப்புகளை கொடுத்திருக்கு. சில நீதிமன்றங்கள் ரொம்ப கடுமையா இருந்தாங்க. சில நீதிமன்றங்கள் வரி செலுத்துறவங்களோட நடைமுறை சிக்கல்களை புரிஞ்சுக்கிட்டு கிரெடிட் லெட்ஜரை பயன்படுத்தலாம்னு சொன்னாங்க. அப்போ ஒரு மாநிலத்துக்கு ஒரு நீதியா? ஆமா. அதனால தான் ஒரு மாநிலத்தில் இருக்கிறவருக்கு ஒரு நீதி, இன்னொரு மாநிலத்தில் இருக்கிறவருக்கு வேறொரு நீதிங்கிற நிலைமை. ஜிஎஸ்டியோட கொள்கையே ஒரு நாடு ஒரு வரி. ஆனா இதுல ஒரு நாடு பல தீர்ப்புகள்னு ஆயிடுச்சு. உச்ச நீதிமன்றத்தோட இறுதி தீர்ப்பு இந்த குழப்பத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும். சரி, ஒரு வாதத்துக்காக கேக்குறேன். அரசாங்கம் ஏன் பணமா தான் கட்டணும்னு இவ்ளோ பிடிவாதமா இருக்கு? அரசு தரப்போட வாதத்தையும் நம்ம பார்க்கணும். அவங்களோட நோக்கம் தேவையில்லாத மேல்முறையீடுகளை தடுக்கிறதா இருக்கலாம். ஒருத்தர் பணத்தை செலவழிச்சா அவங்க வழக்குல உறுதியா இருக்காங்கன்னு நினைக்கலாம். கிரெடிட் லெட்ஜர்ல இருந்து கட்டுறது ரொம்ப சுலபம், அதனால எல்லாரும் வழக்கு போடுவாங்கன்னு அவங்க கவலைப்படலாம். ஆனா இந்த வாதம் தொழில் செய்யறவங்களோட உண்மையான பணப்புழக்க சிக்கல்களை கவனிக்க தவறிடுது. அப்போ அடுத்த கட்டமா என்ன நடக்க போகுது? நீதிமன்றம் அரசு தரப்ப, அதாவது சிபிஐசிய இந்த லெட்ஜர் பயன்பாடு சம்பந்தமான விதிகள், சுற்றறிக்கைகள் பத்தி ஒரு விரிவான விளக்கம் கொடுக்க சொல்லியிருக்கு. அடுத்த விசாரணை தள்ளி வைக்கப்பட்டிருக்கு. அன்னைக்கு ஒரு நல்ல தெளிவு கிடைக்கும்னு நாம எதிர்பார்க்கலாம். சரி, இதுவரைக்கும் நம்ம பேசுனது ரொம்ப ஆழமா இருந்துச்சு. இது கேட்டுக்கிட்டு இருக்கிறவங்களுக்காக இந்த விவாதத்தோட முக்கியமான அம்சங்களை சுருக்கமா தொகுத்து சொல்ல முடியுமா? நிச்சயமா. ஒரு 4 முக்கியமான விஷயங்களை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். சொல்லுங்க. முதலாவது, உடனடி நிவாரணம். உங்க ஜிஎஸ்டி மேல்முறையீடு கிரெடிட் லெட்ஜரை பயன்படுத்தின ஒரே காரணத்துக்காக தள்ளுபடியாகி இருந்தா நீங்க கொஞ்சம் கூட தாமதிக்காதீங்க. இந்த உச்ச நீதிமன்ற உத்தரவை மேற்கோள் காட்டி உங்க மேல்முறையீட்டை திரும்பவும் விசாரணைக்கு எடுக்க சொல்லி உடனடியா விண்ணப்பம் பண்ணுங்க. 2வது, இறுதி தீர்ப்பு இன்னும் வரல. எந்த லெட்ஜரை பயன்படுத்தணுங்கிற அடிப்படை கேள்விக்கு உச்ச நீதிமன்றம் இன்னும் இறுதி தீர்ப்பை கொடுக்கல. இது ஒரு இடைக்கால உத்தரவு தான். 3வது, பணத்தை திரும்ப பெறும் வாய்ப்பு. ஒருவேளை இந்த பிரச்சனையால நீங்க ஏற்கனவே பணமா முன்பணம் கட்டியிருந்தா அதை திரும்ப கேட்டறதுக்கான ஒரு வாய்ப்பு இப்போ உருவாகியிருக்கு. அது நடைமுறையில சாத்தியமா? அரசுக்கு போன பணத்தை வாங்குறது சுலபம் இல்லையே. நீங்க சொல்றது சரிதான். அதுல சவால் இருக்கு. ஆனா சட்டப்படி அது நம்ம உரிமை. இறுதி தீர்ப்பு நமக்கு சாதகமா வந்தா நம்ம பணமா கட்டினதுக்கு சட்ட அடிப்படை இல்லாம போயிடும். அப்போ அதை திரும்ப கேட்க இந்த உத்தரவு ஒரு வலுவான ஆயுதமா இருக்கும். கடைசியா 4வது, இதுதான் ரொம்ப முக்கியம். நாடு தழுவிய தாக்கம். இந்த வழக்குல உச்சநீதிமன்றம் கொடுக்க போற இறுதி தீர்ப்பு இந்தியா முழுமைக்கும் ஒரே சீரான நடைமுறையை உருவாக்கும். உயர்நீதிமன்றங்களோட மாறுபட்ட தீர்ப்புகளால வந்த குழப்பத்துக்கு இது ஒரு நிரந்தர முற்றுப்புள்ளி வைக்கும். அருமையான தொகுப்பு. ஆக வரி செலுத்துறவங்க இப்போதைக்கு ஒரு தற்காலிக நிம்மதி பெருமூச்சு விடலாம். ஆனா இறுதி தீர்ப்புக்காக காத்திருக்கணும். அந்த தீர்ப்பு சட்டத்தோட எழுத்துக்களை மட்டும் பார்க்காம தொழில் முனைவோரோட நடைமுறை சிக்கல்களையும் கருத்தில் கொள்ளும்னு நம்புவோம். ஆமா, அந்த நம்பிக்கையத்தான் இந்த இடைக்கால உத்தரவு கொடுத்திருக்கு. ஒரு அமைப்பு அதோட விதிகளாலேயே ரொம்ப கடுமையா இருக்கும்போது அது ஒருத்தரோட நீதி கேட்கிற உரிமைய பறிச்சிடுதா? அமைப்பின் விதிகளே சில சமயம் தடைகளை உருவாக்கி அதை நீதிமன்றங்கள் தான் சரி செய்யணுமா? சிந்திச்சு பாருங்க. இது சிஜா டாக்ஸ்லா தமிழ் பாட்காஸ்ட், உங்க ஜிஎஸ்டி லீகல் லேர்னிங் பார்ட்னர். ஜிஎஸ்டி சட்டம் பேசும் உங்கள் தோழன். எங்களுடன் இணைந்திருக்க தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 9964886879.